திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம், ஆளாய அன்பு செய்வோம். மட நெஞ்சே அரநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன், கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே. திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கே பெண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாதப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளையும் என்னை இன்னறியில் செலுத்திய ஞானாசிரியர் ஞான பூங்கோதை அம்மா அவர்களுடைய திருவடிகளையும் என் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். தொடர்ந்து சிவப்புண்ணிய செயல்களை செய்து வரும் அப்பர் அருள்நெறி மன்றத்தார் சிவ சாந்தாமா அவர்களையும், மருத்துவர் ஐயா அவர்களையும், இதில் இணைந்துள்ள கோமல்சேகர் ஐயா அவர்களையும், இணைந்துள்ள அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளையும் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நம்ம பார்க்கறது நம் சிந்தனைக்குரிய திருமுறை என்னன்னு பார்த்தா திருத்திலதைப்பதி 2ஆம் திருமுறை 118வது பதிகம். அதுல இன்றைக்குள்ள தலைப்பு சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது திண்ணம் அப்படின்ற அந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த திலதைப்பதி, திருத்திலதைப்பதி என்பது திரு ஆரூர் மாவட்டத்துல பேரளமரியில அரசியலாற்றின் கரையில தென்கரையில் அமர்ந்துள்ள தலம். தற்பொழுது இந்த தலம் தில தர்ப்பணபுரி என வழங்கப்படுகின்றது. ராமரும் லக்குமணனும் தன்னுடைய தந்தையான தசரத சக்கரவர்த்திக்கு தர்ப்பணம் செய்த பதி, அதாவது திலம், திலதைப்பதி அப்படின்னு சொல்றாங்க. திலம் அப்படின்னா எள்ளு. தன்னுடைய தந்தையான தசரதற்கு ராமரும் லக்குமணனும் எள்ளும் நீரும் இறைத்து வழிபட்ட தலம் அப்படின்னு இந்த பதி திலதைப்பதி என வழங்கப்படுகின்றது. பரசுராமன், வசித்தர், ஜடாயு இவர்களெல்லாம் தம் முன்னோர்களுக்கு இந்த திலதைப்பதியில தர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். ஊரின் பெயர் திலதைப்பதி, திருக்கோயிலின் பெயர் மதிமுத்தம். இறைவன் திரு மதிமுத்தநாதர், இறைவியார் அருள்மிகு பொற்கொடி அம்மை. தலவிருட்சம் மந்தாரம். தீர்த்தம் சந்திர தீர்த்தம். சூரியன் பூசித்து பெயர் பெற்ற தலம். இந்த திலதைப்பதி தலத்துல ஆதி விநாயகர் இருக்கிறார். அந்த ஆதி விநாயகரு இப்ப நம்ம துதிக்கையோட தந்தங்கள்லாம் கொண்டு இல்லாம மனித மோகத்தோடு, அதாவது தெய்வ கடாட்சம் பொருந்திய திருமுகம், மனித திருமுகம் கொண்டவராக ஆதி விநாயகராக இந்த தலத்தில் இருந்து அருள் செய்கின்றார். இதே அந்த ஆதி விநாயகர் அந்த அருள் திருமுகத்தை கொண்ட திருமேனியை நம்ம கேரளால திரு அஞ்சைக்களத்திலையும் பார்க்கலாம். அப்படி அங்கேயும் இருந்து ஆதி விநாயகராக இருந்து அருள் செய்கின்றார். அப்புறம் மகாவிஷ்ணு ராமராக திரு அவதாரம் செய்த பொழுது திருத்திலதைப்பதியில சிவபூஜை செய்து வழிபாடு செய்திருக்கின்றார் என்று நமக்கு புராண வரலாறுகள் சொல்கின்றன. நமக்கு இந்த தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் காசி, கயா, ராமேஸ்வரம், திருப்புவனம் இந்த தலங்கள் எல்லாம் செய்வது சிறப்புடையதுன்னு சொல்லப்பட்டாலும் திருத்திலதைப்பதியில பித்திருக்கள் அந்த பிண்டத்தை நேரே வாங்கி கொள்வார்கள்ன்ற வழக்கு, அந்த புராண வரலாறு அந்த தலத்துல காணப்படுகின்றது. ராமா பதிய சிந்தனைகளை பார்க்கலாம். 2ஆம் திருமுறை 118வது பதிகம். பண் செவ்வழி.
பொடிகள் பூசி பல தொண்டர் கூடி புலர்காலையே அடிகளார தொழுது ஏத்த நின்ற அழகனிடம் கொடிகள் ஓங்கி குளவும் விழவாத்திலதைப்பதி வடிகள் சோலை மலர் மனம் கமழும் மதிமுத்தமே. திருச்சிற்றம்பலம். திருத்திலதைப்பதி தலம், அங்க இருக்கக்கூடிய கோயில் மதிமுத்தம். இந்த ரெண்டையும் இணைத்தே ஒவ்வொரு பாடலையும் திருஞான சம்பந்த பெருமான் அந்த தலத்தோட பெயரையும் சொல்லி திருக்கோயிலுடைய பெயரையும் சொல்லி அந்த தலத்துல இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் கூடி அப்படின்றார். கொடிகள் பூசி பல தொண்டர்கள் கூடி, அதாவது அவரவர் வீட்டுல நியமமாக செய்யக்கூடிய அனுட்டானம் சிவபூஜை இவைகளெல்லாம் முடித்து கொண்டு பல தொண்டர்கள் கூடி வருவார்களாம். அந்த நிறைய நீர் சந்தனம் இதையெல்லாம் பூசி அந்த வீட்டுல அவரவருடைய இல்லத்துல இருந்து சிவபூஜையை முடித்து கொண்டு அந்த கோலத்தோடையே வந்து வழிபடக்கூடிய பல தொண்டர்கள் அடியவர்கள்லாம் கூடி புலர்காலையே அதிகாலை பொழுதுல அந்த திருக்கோயில் வழிபாடு செய்ய அந்த நிகழ்வை திருஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு பாடல்களையும் காட்டுறாரு. ஒவ்வொரு பாடல்களையும் அந்த கோலத்தோட வந்து வழிபடக்கூடிய ஒரு நெறியில நிற்கக்கூடிய அடியவர்கள் உள்ள பதி திலதைப்பதி அப்படின்னு சொல்லி அந்த அடியவர்களை சிறப்பாக இந்த பதியத்துல வைத்து திருஞான சம்பந்த பெருமான் காட்டுகின்றார். அப்படி திலதைப்பதியில் இருக்கக்கூடிய அடியவர்கள் வைகரை பொழுதிலே நியமங்களை அனுட்டானங்கள் பூஜை சிவபூஜை இதெல்லாம் முடித்து அந்த திருநீற்று பொலிவோட புலரும் காலை பொழுதுல திருக்கோயில் வர்றாங்களாம். அப்படி வழிபாடு செய்து ஏத்த நின்ற அழகனிடம் அப்படின்றார். அவர்கள் கோலத்தோட வந்து காலை பொழுதுல வந்து பெருமானுடைய திருவடிகளை ஆற தொழுது ஏத்தி வழிபாடு செய்து, ஏத்தினா திருமுறைகளை பாடி இறைவனுடைய நாமங்களை கூறி அவனை போற்றி போற்றி என்று பலவாறு ஏத்தி நின்று வழிபடக்கூடிய தொண்டர்கள்லாம் கூடி இருக்கக்கூடிய திருத்திலதைப்பதி. அது அங்க வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய அழகன் திருமதிமுத்தர் அப்படிங்கிறத நமக்கு ஒவ்வொரு இந்த பாடல்கள்ல காட்டுறாரு. அப்படியே நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் காட்டும் பொழுது சூல படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தால் பாட வல்லார் நல்லாரே அப்படின்பார். அந்த கோலத்தால் யாரெல்லாம் அந்த திருநீர் பூசி அந்த வழிபாடை முடித்து கொண்டு வந்து இந்த திருமுறைகளை பாடி வழிபாடு செய்கின்றவர்களோ அவர்கள் பாடவல்லார் நல்லாரே அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் காட்டுறாரு. இன்று வரைக்கும் நம்ம திரு தர்மி ஆதீனம் போனோம்னா அங்க அந்த ஆதீன சுவாமிகள் அந்த சொக்கநாத பூஜையை முடித்து கொண்டு அதே கோலத்தோட வந்து திருமுறைகளை பாடுறத நம்ம இன்றும் நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த திருநீற்று கோலம் ருத்ராக்கம் இதெல்லாம் புற கோலத்தை கொண்டு அகத்துக்குள்ள ஆற தொழுது அடிகள் ஆற தொழுது இந்த பெருமானுடைய திருவடிகளை கையார தொழுது தலையார கும்பிட்டு மனமாற வாழ்த்தி அந்த பெருமானையே நினைந்து மனமாற நினைந்து தலையார கும்பிட்டு கண்ணார கண்டுன்னு அந்த அடியவர்கள் ஆற தொழுது ஏற்றி நிற்பார்களாம். அப்படி ஆறுதல்னா கருவிகள் பெற்றதன் பயனை நிறைய செய்தல். அதாவது நெஞ்சு கண்கள் பெற்றதன் பயன் நமக்கு தெரியும். கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ மூக்கே நிமுறலாய் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் நமக்கு அந்த கருவிகள் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பயனை சொல்லியிருப்பார். அப்படி அந்த கருவிகள் பெற்றதன் பயனை நிறைய செய்தல்னா ஆற தொழுது ஏத்துதல் அப்படிங்கிறார். இந்த கர்ணன் பெற்றதன் பயனை திருத்தமாகவும் நிறையவும் செய்தல் ஆறுதல். அப்படி நிறைய செய்து ஆற தொழுது ஏத்தி நிற்கக்கூடிய அடியவர்கள் இருக்கக்கூடிய பதியில வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய அழகன் இருக்கக்கூடிய இடம் திலதைப்பதி அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி அடியவர்கள் ஆற தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னா இறைவன் நம் சிவபெருமான் அனாதியே ஆணவ மலத்துக்குள்ள அழுந்தி கிடந்த உயிர்களுக்கு கேவல நிலையில அழுந்தி கிடந்த உயிர்களுக்கு இந்த பிறவியில மாயையை கூட்டி பிறவியில விடுறாரு. அப்படி மாயா கருவிகளை எல்லாம் கூட்டி பிறவியில விட்ட சகல நிலைக்கு கூட்டிய அந்த அருட்செயல்
அப்படி பல பிறவிகளை கொடுத்து பிறந்து இறந்து அதையெல்லாம் கடந்து இந்த மனித பிறவியை அடைந்து பக்குவமுற்ற உயிர்களுக்கு குருவாய் எழுந்தருளி வந்து மெய் உணர்வை உணர்த்தக்கூடிய இந்த பேர் உதவி. அந்த மெய் உணர்வை உணர்ந்த உயிர்கள் பாசப்பொருள்களிலிருந்து நீங்கி அவனுடைய பேர் இன்பத்தை தானே வந்து தரக்கூடிய பெருமான். அந்த கருணை, பெருங்கருணை, அப்படி இறைவன் செய்யக்கூடிய அந்த அருள் செயல், நம்மளை எல்லாம் கேவல நிலையில இருந்து பிறவிக்கு ஆட்பட்டின அருட்செயல், அந்த பிறவிகள்ல இருந்து பக்குவம் வந்த உயிர்களுக்கு குருவாய் எழுந்தருளி வந்து செய்யக்கூடிய பேர் உதவி. அப்படி குருவாய் வந்து எழுந்தருளி மெய்யை உணர்த்தின பிறகு அந்த உயிர்களுக்கு தன்னையே தானே தந்து அருளும் அந்த கருணை திறம். இதையெல்லாம் உணர்ந்த உயிர்கள் இதை நினைச்சா இந்த உயிர்களுக்கு உள்ளம் முருகும். நம்ம எப்படி இருந்தோம், எந்த நிலையில இருந்தோம் அப்படிங்கிறத உணரும் பொழுது இந்த உள்ளம் முருகும். முருகும் உள்ளத்துல அன்பு கண்ணீராக வெளிப்படும். அப்படி அவனை கண்ணீரால அவனை போற்றி வழிபட்டு ஏத்தி வழிபாடு செய்யும். அதான் சொல்ற ஆற தொழுது ஏத்த என்ற அழகனிடம். அப்படி அவனை போற்றி அவனுடைய நாமங்களை கூறி அவனுடைய பேரொரு கருணை திறத்தை வியந்து வியந்து பாடி நிற்குமா. அப்படி அந்த கருணையை ஒரு பொழுதும் இடைவிடாது மறவாது ஏற்றி போற்றி வழிபாடு செய்தது ஒன்றே இந்த உயிர்கள் செய்யத்தக்க செயல்னு உணர்ந்து வழிபடக்கூடிய அடியவர்கள் இருக்கக்கூடிய தலம் திலதைப்பதி அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்து வடிகள் சோலை மலர் மனம் கமழும் மதிமுத்தமே. சோலைகளும் மலர் மனம் வீசக்கூடிய மலர்களும் நிறைந்த சோலைகள் இருக்கக்கூடிய திருமதிமுத்தம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த முதல் 2 வரியில அடியவர்களுடைய சிறப்பை காட்டி, 3வது வரியில அங்க கொடிகள் வாங்கினா விழாக்கள் எப்பொழுதும் கொடியேற்றி அந்த விழாக்கள் ஓவாது நடக்கக்கூடிய திலதைப்பதி அப்படிங்கிறார். கொடிகள் ஏற்றுவதும் விழாக்கள் நடைபெறுவதும் நீங்காத திலதைப்பதி அப்படின்னு அந்த திருக்கோயில் சிறப்பையும் காட்டி, அடுத்து அந்த ஊர் சிறப்பையும் காட்டி மலர்மணம் கமழும் சோலைகள் சூழ்ந்த திருமதிமுத்தம் அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டியிருக்கார். 2வது பாடல். தொண்டர் மெண்டி புகை விம்மு சாந்தும் கமல் துணையலும் கொண்டு கண்டார் குறிப்பு உணர நின்ற குழகனிடம் தெண்டிரை பூம்புணலரிசு சூழ்ந்த திலதைப்பதி வண்டு கெண்ட உற்று இசை பயிலும் சோலை மதிமுத்தமே. தொண்டர்கள், அவனுக்கு ஆளாய் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நம் சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு நலம் புரிதல் ஒன்றையே இச்சையாக ஓடிவன். அந்த இச்சையை உணர்ந்ததால அந்த உயிர்கள் அவனுக்கே ஆளாய் தொண்டுபட்டு நிற்குமா. அப்படி தொண்டர்கள் மிண்டி புகை விம்ம சாந்தும் நெருங்கி நின்று, அடியவர்கள் மிக தொண்டு உள்ளம் கொண்ட அடியவர்கள் நிறைய நெருங்கி நின்று புகை சாம்பிராணி, இந்த குங்குலிய புகை, இதெல்லாம் தூப தீபங்கள் இதெல்லாம் காட்டி வழிபடுவார்களாம். அப்படி விம்மி இருக்கக்கூடிய சாந்தும் கமல் துணையலும், துணையல்னா மலர் மாலைகள், மனமிக்க மலர் மாலைகள், இதையெல்லாம் கொண்டு கண்டார் குறிப்பு உணர நின்ற குலகன். நம் சிவபெருமான் எல்லா இடங்கள்லயும் எல்லா பொருட்களெல்லாம் கலந்து நிற்கிறாரு. அப்படி கலந்து நின்றாலும் திருக்கோயிலில் உள்ள திருமேனிகளில சிறப்பாக விளங்கி தோன்றி நிற்கின்றார். எப்படி தயிர்ல நெய் விளங்கி நிற்கின்றதோ அது போல திருக்கோயிலில் உள்ள திருமேனிகள்ல பெருமான் விளங்கி தோன்றி நிற்கின்றார். அதை கண்டவர்கள், அந்த திருமேனியில பெருமானை கண்டு வழிபட்ட அடியவர் தொண்டு உள்ளம் கொண்ட தொண்டர்கள், அந்த தொண்டர்களுக்கு குறிப்பு உணர நின்ற குலன். குறிப்பு உணர்னா அவருடைய குறிப்பறிந்து அருள் செய்யக்கூடிய பெருமான். யாரெல்லாம் அவனை வாயானே மனத்தானே மனதில் நின்ற கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படிங்கிற, யாரெல்லாம் அவனை வாயார பாடி நிக்கிறாங்களோ அவங்களுடைய கருத்தறிந்து முடிக்கக்கூடிய பெருமான். அதான் குறிப்பு உணரன் என்ற பெருமான். இப்ப எனக்கு தண்ணி தாகம்னா எனக்கு என்ன வேணும்னா நீர் தான் பெரிய தேவை. பசியோட இருக்கோம்னா அப்ப என்ன தேவைன்னா உணவு தான் தேவை. அப்படி இந்த உயிர்கள் உலக பொருளை பயனை வேண்டி வழிபாடு செய்தா, இல்ல தன்னையே வேண்டி அந்த அவனுடைய அருளையே வேண்டி வழிபாடு செய்தான்னு
குறிப்பு உணர்ந்து அதை முடிக்கக்கூடிய பெருமான். என்ன எதை திருவருளை வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய உயிர்களுக்கு அந்த குறிப்பு உணர்ந்து அருளக்கூடிய பெருமான், வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டியவாறே கொடுக்கக்கூடிய பெருமான். நம்ம இந்த குங்கிலிய கலையனார், அருத்திமன்னன் ராயன்மார்கள்ல குங்கிலிய கலையனார் பார்த்திருக்கோம். அவரு குங்கிலிய புகையும் சாந்தமும் நிறைய போட்டு விம்மிம்பாரு, சாலவே நிறைய புகை விம்மி வழிபாடு செய்த குங்கிலிய கலையனார். அதுபோல திலதைப்பதியில இருக்கக்கூடிய அடியவர்களும் புகை விம்மி நிறைய போட்டு வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்கள் உள்ள பதி அப்படிங்கிறத திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு இதுல குறிப்பு உணர நின்ற குலகன் புகை விம்மு சாந்தும் கமல் துணையிலும் மலர்மிக்க மலர் மாலைகளை எல்லாம் கொண்டு வந்து வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்கள் இருக்கக்கூடிய பதி அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது அந்த திருநாவுக்கரசு பெருமான் பாடும் பொழுது கை விளக்கோடு தாமம் தூபமும் தன்னரும் சாந்தமும் ஏமமும் புனைவார் எதிர் செல்லலே அப்படின்னு சொல்லி, அதாவது கைவிளக்கு தூப தாமம் இதெல்லாம் கொண்டு யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அந்த அடியவர்கள் முன்னாடி நீ போயிடாத அப்படின்னு சொல்லி யமனுக்கு அறிவுரையாகவே எச்சரித்து இருப்பார். அப்படி அந்த நீ சுருக்குன்னு அவங்க முன்னாடி போய் நின்னா சுடரான் கடல் சுடுமே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசு பெருமான் காட்டுவார். அதுபோல இந்த திலதைப்பதியில இருக்கக்கூடிய அடியவர்கள்லாம் புகை மிம்மி மனம் மிக்க துணையல் மலர் மாலைகளை எல்லாம் கொண்டு வந்து அவனை அந்த திருமேனியில கண்டு வழிபட்டு இருக்கின்றார்கள். பெருமான் திருக்கோயில் உள்ள திருமேனிகள்ல விளங்கி நிற்கின்றான் என்பதை கண்டு வழிபட்ட தொண்டர்கள், அவர்களுடைய குறிப்பு உணர்ந்து அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய திருமதிமுத்தர் பெருமான். அவர் வீற்றிருக்கக்கூடிய பதி திலதைப்பதி அப்படிங்கிறத இந்த பாடல்ல கட்டுறார். அங்கு வண்டு கெண்டு உற்று இசை பயிலும் சோலைகள், அங்குள்ள சோலைகளில வண்டுகள்லாம் பண்ணோடு இசை பயிலும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறப்பையும் சோலைகள் சூழ்ந்த திலதைப்பதின்ற அந்த தலத்தோட சிறப்பையும் காட்டியிருக்கின்றார். அடுத்த 3வது பாடல். அடல் உள்ளேரு உகந்தான் அடியார் அமர தொழ கடவுள் நஞ்சம் அமுதாக உண்ட கடவுளிடம் திடலடங்க செழுங்கள நீ சூழ்ந்த திலதைப்பதி மடலுள் வாழை கனி தேன் பிளேற்றோ மதிமுத்தவே. அடல் உள் ஏறு உய்த்து உகந்தான், வெற்றி பாட்டையே தரும் அடல் ஏறு பெருமான். அடல் விடையில் ஏறி வரக்கூடிய பெருமான், அறவிடையே விரும்பி ஏறக்கூடிய வரக்கூடிய பெருமான், வெற்றி பாட்டையே தருமா. என்றும் உள்ளது அழியாதது வெற்றி பாட்டையே தரக்கூடியது அறம். அந்த அறவிடையே பெருமான் உகந்து ஏறி வருவான். நமக்கு திருவாசகத்திலே காட்டுவாங்க, கடகரியும் பரிமாவும் தேர்முகந்தேராதே இடபமுகந்து ஏறியவார் அப்படின்னு. அப்படி இடபத்தை உகந்து ஏறி வரக்கூடிய பெருமான், வெற்றிப்பாட்டை தரக்கூடிய அந்த வெள்விடையை விரும்பி ஏறி வரக்கூடிய பெருமான். அடியார் அமரத்தொழ, அவன் திருவடியிலிருந்து நீங்காத அன்புடைய அடியவர்கள் தொழுகிறாங்க. அமரர்களும் வந்து வந்து தொழக்கூடிய பதி திலதைப்பதி அப்படிங்கிறது. கடலுள் நெஞ்சம் அமுதாக உண்ட கடவுளிடம். தேவர்கள் பார்க்கடலை கடையும் பொழுது அமுதம் வேண்டி பார்க்கடலை கடையிறாங்க. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைய வந்தது நஞ்சு. அப்ப அந்த நஞ்சை கண்டு அமரர்கள் எல்லாம் பயந்து காவாய் என்று பெருமான் திருவடிகளில் அடக்கலம்புக அவர்களை காத்தல் பொருட்டு பெருமான் அதை உகந்து அமரத்தொழ கடல் நஞ்சம் அமுதாக உண்ட பெருமான். அந்த நஞ்சை அமுதாக உண்டாமா. இத நமக்கு நாவுக்கரச பெருமான் காட்டுவாரு. நஞ்சமுது ஆக்குவித்தான் நனிப்பள்ளி அடிகளாரே அப்படின்னு. இந்த நஞ்ச கடல்ல இருந்து தோன்றிய நஞ்சை அமுதாக ஆக்குவித்த பெருமான். திருநாவுக்கரசு பெருமானுக்கு பால்சாறுல நஞ்சு கலந்து கொடுத்த பொழுது
அதை அமுதாக்கும்படி செய்த பெருமான். அப்படி நஞ்சம் அமுதாக உண்ட கடவுளிடம் பெருமானுடைய திருவருள் கருணையால அந்த நஞ்சும் அமுதமாயிற்று. அப்படியே அந்த அமுதாக உண்ட கடவுளிடம் திடமடங்க செழும் களனின வயல்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திலதைப்பதி, அதுல மடலுள் வாழைக்கனி தென்பிழிற்றும் மதிமுத்தமே. இந்த வாழைக்கனியில அதனுடைய மடல்கள்ல இருந்து தேன் ஒழுகுமா. அப்படி தேன் ஒழுகக்கூடிய மடல்களை உடைய வயல்கள் சூழ்ந்த திலதைப்பதி அப்படின்னு தொழும் அடியவர்களுக்கு இன்னமுதம் தரும் பெருமான். அவனுடைய அருளை அமுதாக பொழியக்கூடிய பெருமான் வீற்றிருக்கக்கூடியது திலதைப்பதி. இயற்கை வளத்தை காட்டும் பொழுது இந்த வாழை மரங்கள் தன்னை நீர் ஊற்றி வளர்த்த அந்த உரிமையாளர்களுக்கு வாழைக்கனி அதுபோல தேனையும் நிறைய பொழிந்து நிற்கக்கூடிய திலதைப்பதியில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருமதிமுத்தர் அப்படிங்கிறத நமக்கு 3வது பாடல்ல கண்டு. 4வது பாடல் கங்கை திங்கள் வன்னி துன் எரிக்கினொடு கோவிளம் வெங்கநாகம் விரிசடையில் வைத்த விகிர்தனிடம் செங்கையல் பாய் புனல் அரிசில் சூழ்ந்த திலதைப்பதி மங்குல் தோயும் பொழில் சூழ்ந்தழகா மதிமுத்தமே. தன்னுடைய விரிசடையில் பெருமான் தன்னுடைய திருச்சடையில விரிந்த அந்த சடை அவனுடைய பேர் ஆற்றலை விளக்கக்கூடியது. அந்த பெரிய விரிந்த சடையில கங்கை, திங்கள், வன்னி, துண்ணெருக்கு, வெள்ளை எருக்கு, கூவிளம்னா வில்வம், இது போக வெங்கண் நாகம் விரிசடையில் வைத்த விகிர்தன் அப்படிங்கிற அந்த கோபமான கண்களை உடைய நஞ்சை உடைய பாம்பு, அந்த பாம்பையும் விரிசடையில் வைத்த விகிர்தன் அப்படிங்கிறார். விகிர்தன் அப்படின்னா வேறுபாட்டோடு கூடிய கோலத்தை உடையவன். அவனுடைய விரிச்சடையில கங்கை, திங்கள், வன்னி, எருக்கு, கூவிளம், பாம்பு இத்தனையும் வைத்திருக்கக்கூடிய இந்த வேறுபாட்டோடு கூடிய குணங்களை உடைய பொருளை எல்லாம் தன்னுடைய திருச்சடையில வைத்திருக்கின்றார். பிறையும் பாம்பும் பகைதான். ஆனா அந்த பகை பொருளை பெருமான் தன்னுடைய திருச்சடையில விரும்பி வைத்திருக்கின்றார். பெருமான் திருச்சடையில இருக்கும் பொழுது பகை குணம் நீங்கி சார்ந்ததன் தன்மை உடையதாக இருக்குமா. உயிர்களினுடைய இயல்பே சார்ந்ததன் தன்மை உடையதுதான். இப்ப பெருமான் திருச்சடையில் இருக்கும் பொழுது அவனுடைய பேரருள் கருணையால அந்த தன்மையே தானும் பெற்று அந்த பகை நீங்கி, பாம்பும் பிறையும் தன்னுடைய பகை நீங்கி பெருமானுடைய விரிச்சடையில் அந்த அவன் விரிச்சடையில் இருக்கக்கூடிய அந்த கோலத்தை, அதுதான் விரிச்சடையில் வைத்த விகிதம், விரிச்சடையில் இருக்கின்றன அப்படின்னு அந்த பகை குணம் நீங்கி பெருமானுக்கு திருச்சடையில இருந்து அந்த கோலத்தோட நிற்கக்கூடிய விகிர்தன் அப்படின்றது. அந்த திருவாசகத்துல காட்டுவார், நாம் ஒழிந்து சிவமான வாப்பாடி தெள்ளேனம் கொட்டவமோ அப்படின்னு. இந்த நாம்ன்ற அந்த உயிர் தன்மை ஒழிந்து சிவமான மாப்பாடி அப்படின்ற சிவமான பாடி தெள்ளேனம், சிவமான தன்மை பெறக்கூடியது இந்த உயிர்கள் அப்படின்னு சார்ந்ததன் தன்மை உடையதால அந்த பெருமானுடைய அருள் கருணை தன்மையால இந்த உயிர்களும் பகை நீங்கி அவனுக்கு வித்தக கோலத்தை, வேறுபாடுடைய அந்த கோலத்தை காட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய பெருமான் அப்படின்றாரு. அடுத்தது கங்கையை தன்னுடைய திருச்சடையில் வைத்திருக்கின்றார். அம்மையை தன் பாதியில் கொண்டவர் தான் பெருமான். அப்படி அருளை தனக்கு பாகமாக கொண்ட பெருமான் கங்கையை திருச்சடையில் வைத்துள்ளார். நம்ம எப்படி நம் கையினால் நம்ம அத்தனையும் செய்கின்றோமோ அதுபோல பெருமான் நங்கையினால் அனைத்தும் செய்யக்கூடியவன். அவனுடைய பேராற்றல், பெருங்கருணை, பேரறிவு, இது வடிவாய் இருக்கக்கூடிய அம்மைதான். அவனுடைய ஆற்றலை தான் நம்ம அம்மைன்னு சொல்றோம். அப்படியே அவனுடைய ஆற்றல் அவனை விட்டு என்றும் பிரியாதது. அவனுடைய சக்தி என்றும் அம்மையை விட்டு சுவாமியை விட்டு பிரியாது இருக்கக்கூடியது. இறைவனுடைய செயல் இந்த உயிர்களுக்கு ஞானத்தை உணர்த்தி வீடு பெற்றே அருளுதல். இது இறைவன் செயலாக இருக்க அந்த செயலை அருள் சக்தியை உயிர்களோடு உடனாய் நின்று செய்கின்றது. இப்ப இறைவன் வேறு, அவனுடைய சக்தி வேறு அல்ல.
இதே நமக்கு அருளில் பெரியது அகிலத்து இல் அப்படின்னு திருவருட்பயன் காட்டும். இப்ப அந்த நம் பெருமான் ஆகாய கங்கை அதை பகீரதன் செய்த தவத்தின் பொருட்டு பூலோகத்துல இயங்கிக்கிட்டு இருந்த ஆகாய கங்கையை பூலகுக்கு வருமாறு பணிக்க, அதனால அந்த கங்கை ஆகாய கங்கை வேகமாக வந்த அதனுடைய ஆற்றல் அடங்குமாறு. ஏன்னா அப்படி வேகமாக வந்தா உலக உயிர்களுக்கு துன்பம். அதனால அந்த துன்பத்தை நீக்கணுங்கிற உயிர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக அதை தன்னுடைய திருச்சடையில் அடக்கி அதை ஒரு சடைக்கற்றையில் ஒழுகுமாறு செய்த அவனுடைய பேரருள் திறம். அடுத்தது செங்கையல் பாய். இப்படி வித்தக கோலமுடைய வீர்தன்னு காட்டி கயல் மீன்கள் பாயக்கூடிய அரிசிலாறு சூழ்ந்த திருத்திலதைப்பதி மங்குள் தொயும். மேகங்கள் எல்லாம் மங்குள்னா மேகங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த திருமதிமுத்தம் அப்படின்றது. அப்படியே பொழில்களும் சூழ்ந்து மேகங்களும் நிறைய இருக்கக்கூடிய அரிசிலாறு சூழ்ந்த திருத்திலதைப்பதி அப்படின்றது. அந்த திலதைப்பதியில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருமதிமுத்தர் அப்படிங்கிறத அவனுடைய வித்தக கோலத்தை நமக்கு காட்டுகின்றார் 4வது பாடல்ல. 5வது பாடல். புரவி 7 மணி பூண்டு எங்கும் கொடி தேறினான் பரவு நின்று வழிபாடு செய்யும் பரமேட்டியோர் விரவி ஞாழல் விரி கோங்கு வேங்கி சுர புன்னைகள் மரவம் அவ்வல் மலரும் திலதை மதிமுத்தமே. புரவி குதிரை, 7 குதிரைகள் பூட்டிய தேர், அதுல 7 குதிரைகளால பூட்டப்பட்ட தேரை செலுத்தும் பூண்டு இயங்கும் கொடி தேரிடம். அந்த சூரியன் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரை இயக்கக்கூடிய சூரியன். அந்த சூரியன் வந்து வழிபட்டு பரவி நின்று வழிபாடு செய்யும் அந்த சூரிய பகவான் வந்து வழிபட்டு பூசித்து பேறு பெற்ற தலம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு காட்டுறாரு. அப்படி 7 குதிரைகள் பூட்டிய சூரியன் வந்து நின்று வழிபாடு செய்யக்கூடிய பரமேட்டி இருக்கக்கூடிய ஊர் திருத்திலதைப்பதி. அங்கு விரவி ஞாழல், அங்கு எதெல்லாம் ஞாழல், கொங்கு, வேங்கை, சுரப்புன்னை, மரவம், மவ்வல், மவ்வல்னா முல்லை மலர், முல்லை மலர்கள் இதெல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய இறைவனுக்கு வழிபாட்டுக்குரிய மலர்கள்லாம் நிறைய மலர்ந்து இருக்கக்கூடிய தலம் திருத்திலதை மதிமுத்தமே அப்படிங்கிறது. 4வது பாடல்ல பெருமானுடைய விரிச்சடை கோலத்தை காட்டினவர். இப்ப இந்த 5வது பாடல்ல அந்த தலத்துல இருக்கக்கூடிய வழிபாட்டுக்குரிய மலர்கள் நிறைந்த தலம் இந்த திலதை அப்படிங்கிறத காட்டி அங்க சூரியனும் வந்து வழிபாடு செய்த தலம் திலதை மதிமுத்தமே அப்படின்றத 5வது பாடல்ல காட்டுறாரு. 6வது பாடல். பின்னர் வேதம் விரித்து ஓத வல்லார் ஒரு பாகமும் பெண்ணர் எண்ணார் எயில் செற்று வந்த பெருமானிடம் தென்னிலாவின் ஒளி தீண்டு சோலை திலதைப்பதி மண்ணுளார் வந்து அருள் பேணி நின்ற மதிமுத்தமே. விண்ணர், விண் உலகை தனக்கு உடமையாக உடைய விண்ணர். வேதம் விரித்து ஓத வல்லார், உயிர்களின் பொருட்டு வேதங்களை அருளி செய்தவனும் பெருமான் தான். அந்த வேதங்களை அருளி செய்தாலும் இந்த உயிர்கள் அறிந்து உய்ய வேண்டும் என்ற கருணையால அதை விரித்து ஓதியவனும் பெருமான் தான். ஏன்னா உணர்த்தில் உணரும் இந்த உயிர்கள், உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணி. அப்ப அந்த உயிர்கள் எல்லாம் அதை அறிந்து உணர்ந்து உய்ய வேண்டும்ன்ற கருணையால அதை விரித்து ஓதிய பெருமான். வேதம் விரித்து ஓதவல்லார் ஒரு பாகமும் பெண்ணர், அம்மையை பாகமாக உடைய பெருமான், இடமாக கொண்ட பெண்ணர். இந்த விண்ணர் பெண்ணர் இதெல்லாம் பெருமானுக்குரிய நாமங்களாகவே சொல்லி இருக்கின்றார். அப்படி எயில் செற்று உகந்த பெருமானிடம் முப்புறங்களையும் தன்னுடைய நெற்றிக்கண்ணால இல்ல செற்று உகந்த பெருமானிடம். ஒரு சிரிப்பாலதான் எரித்தாரு, ஆனால் கோபத்தால எரித்த பெருமான் உகந்து இருக்கக்கூடிய இடம் திருத்திலதைப்பதி அப்படின்னு சொல்லி மண்ணுளார் வந்து அருள் பேணி நின்ற மதிமுத்தமே. நிலவின் ஒளி தீண்டு சோலைகள்,
குளிர்ச்சி பொருந்திய நிலா ஒளி எப்பொழுதும் இந்த சோலைகளை சூழ்ந்து தீண்டிகிட்டே இருக்குமா. அப்படி சிறப்பை உடைய மண் உள்ளார்கள், இந்த மண் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து வந்து வணங்கி அவனுடைய அருளை பெறுவதற்காக பேணி நின்ற மதிமுத்தமே அப்படிங்கிறார். மண்ணுள்ளார் குற்றம் செய்தாலும் அந்த குற்றங்களை பொறுத்து வழிபாடு செய்து போற்றி நிற்க அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் திரதைப்பதியில் உள்ள திருமதிமுத்தர். அதனால மண்ணுளார்கள் வந்து வந்து அவனுடைய அருளை பேணி நிற்பார்களாம். அப்படி அருளை பேணி நிற்கக்கூடிய தலம் திரதைப்பதி, அங்குள்ள திருமதிமுத்தர் அப்படிங்கிற அருள் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடியவர் திருமதிமுத்தர். உயிர்களுக்கு அருள் செய்வது ஒன்றே அவனுடைய இச்சையாக உடையவன் அப்படிங்கிறத இந்த பாடல்ல காட்டுகிறது. 7வது பாடல். ஆறு சூடி அடையார் புறம் செற்றவர் பொற்றொடி கூறு சேரும் ஒருவர்க்கிடமாவது கூறுங்கால் தேரலாரும் பொழில் சூழ்ந்து அழகா திலதைப்பதி மாறிலாவன் புனல் அரிசில் சூழ்ந்த மதிமுத்தமே. ஆறு சுடி எப்படி முதல் பாடல்ல பின்னர் மன்னர்னு இறைவன் நாமத்தை சொல்லி வழிபட்டு சொன்னாரோ, அது போல ஆறு சூடி அப்படி நம்ம பிறை சூடி அப்படின்லாம் சொல்றோம்ல, பிறை சூடி பெருமான் அப்படின்னு. அது போல ஆறு சூடி பெருமான் அவனுடைய நாமம் 1000 நாமங்கள் உடையவன். அதுல இந்த ஆறு சூடி, பிறை சூடி, பின்னர் அப்படின்னு இறைவனை அவனுடைய நாமங்களை விழித்து கூறுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். புறம் செற்றவர் முப்புறங்களையும் எரித்தவர் பொற்கொடி கூறு சேரும் ஒருவர்க்கு. பொற்கொடி அம்மைங்கிறது இந்த தலத்துல இருந்து அருள் செய்யக்கூடிய அம்மையுடைய நன்னாமம், பொற்கொடி நாயகி. அந்த அம்மையை தன்னுடைய பாகமாக கொண்ட ஒருவர்க்கு, அந்த பெண்ணொரு பாகா உமையாள் கனவா ஒளிர் சங்க குளையா என்று கூற வல்லார்கள் குணவோரே அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழிப்பதியில காட்டியிருக்கிறார். அவன் அந்த அம்மை பாகர் அப்படிங்கிற அவனுடைய அருட்கோளர். தோலும் துகிலும் குளையும் சுருள்தோடும் பால்வெண்ணெய் நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாயின்னு மாணிக்கவாசக பெருமான் காட்டுவார். அப்ப அந்த அவனுடைய அம்மை பாகர், அம்மையை பாகமாக கொண்ட அந்த திருமேனி அவனுக்கு தொன்மை கோலம், மூத்த கோலம், முதல் கோலம் மூத்த கோலம் அப்படி உடைய பெருமான். அவனுக்கு உரிய இடம் ஆவது கூறுங்கால். அப்படியே அம்மையை பாகமாக கொண்ட பெருமான் இருந்து அருள் செய்யக்கூடிய இடம் எதுன்னு நீ கேட்டீங்கன்னா நான் அதை கூறணும்னா கூறுங்கால் தேராரும் பொழில் சூழ்ந்து அழகார் திலதைப்பதி. பொழில்கள் சூழ்ந்த அழகு பொருந்திய திலதைப்பதி. எல்லா பாடல்களையுமே அந்த சிறப்பை காட்டி காட்டி, அந்த தலத்தோட சிறப்பை காட்டி காட்டி, இயற்கை வளமும் நீர் வளமும் திருவருள் வளமும் நிறைந்த பதியை சூழ்ந்து அழகார் திலதைப்பதி அப்படின்னு காட்டுறாரு. மாறிலா வன்புணல் அரிசில் சூழ்ந்த மதிமுத்தமே. அந்த அரிசிலாறு தளத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் அரிசிலாறு தீர்த்தம். அந்த அரிசிலாறு நீர் வற்றவே வற்றாத மாறிலா, அது அந்த நீர் வளத்தை கொடுத்து கொண்டே இருக்குமா அந்த தளத்துல இருக்கக்கூடிய உயிர்களுக்கு. அதுபோல இந்த பொற்கொடி அம்மையை கூறு சேர்ந்த ஒருவர் தன்னுடைய அருளை அந்த யாரெல்லாம் அவனை வந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அருளை நீர் மாறிலாது வழங்கக்கூடிய பெருமான் திலதைப்பதியில் இருக்கக்கூடிய மதிமுத்தர் அப்படிங்கிற திருவருள் வளமும் நீர் வளமும் அடியவர்களுடைய சிறப்பையும் ஒவ்வொரு பாடலையும் வைத்து வைத்து இந்த பதியத்துல திருஞான சம்பந்த பெருமான் காட்டியிருக்கின்றார். அடுத்தது 8வது பாடல். கடுத்து வந்த கணமே நீ நான் கருவறைதனை எடுத்தவன் தன் முடி தோழடர்த்தார்க்கிடமாவது புடைக்குள் பூகத்தை இளம்பாளை பொல்கும் அது பாயவாய் மடுத்து மந்தி உகழும் திலதை மதிமுத்தமே. 8வது பாடல் நமக்கு ராவணன் பற்றிய குறிப்புடையது தெரியும். இதுல கடுத்து வந்த கணமேனியனா, கடுத்துனா சினம் கொண்டு வந்த கணமேனியனா, கருத்த மேனியை உடைய ராவணன். அவன் கருவறை தடை கைலை மலைய திருஞான சம்பந்த பெருமான் கருவறை தனைய
அப்படின்னு காட்டுறாரு. அதாவது நம் பெருமான் பக்குவமுள்ள உயிர்களை வைத்து காக்கக்கூடிய கருவூலம் எது அப்படின்னா அந்த கருவறை தான், அந்த கைலாய மலை. அந்த கைலாய மலை அவன் எடுக்கணும்னு நினைச்சா அந்த பக்குவமுள்ள உயிர்களை வைத்து காக்கக்கூடிய இடம். அந்த இடத்த ராவணன் கருத்த மேனினான் அதை எடுத்தவன் தன் முடித்தோள் அடர்த்தார். அவனுடைய முடியும் தோளும் 10 தலையும் 20 தோள்களும் நெருங்குமாறு அடர்த்து பின் இடமாவது. அடர்த்தார்க்கு அப்படின்னு தான் கட்டுறாரு. அடர்த்தார்க்கு அருள் செய்த பெருமான் அவனுக்கு இடம் யாவது. போன பாட்டுல இடமாவது குறுங்கால் அப்படின்னாரு. இப்ப அந்த ராவணனுக்கு அந்த கருவறையை எடுத்து அவனுடைய முடியும் தோளும் அடர்த்து அவனுக்கு அருள் செய்த பெருமான் இருக்கும் இடம் ஆவது குடைகள் பூகத்து இளம்பாலை. பூகம்னா பாக்கு மரங்கள், பாலை. அந்த பாக்கு மரங்கள் பாலை விடும், அதுல இருந்து தேன் படியுமா. அதை உண்டு மகிழக்கூடிய மந்திகள் உகழும் திலதை மதிமுத்தமே அப்படிங்கிறது. அந்த சோலைகள்ல பாக்கு மரங்கள் அது பாலை விட பாலையிலிருந்து அந்த வடியக்கூடிய தேனை உண்டு மகிழக்கூடிய மந்திகள் உகழும் திலதை மதிமுத்தமே அப்படிங்கிறார். அப்படி அந்த அங்குள்ள மந்தின பெண் குரங்குகள், இந்த பெண் குரங்குகள் பாலை வடியக்கூடிய தேனை உண்டு மகிழுமா. அடியவர்கள் அந்த அருளை உண்டு மகிழ்ந்து இருக்கின்றார்கள். இந்த மாதிரி மந்தி இதெல்லாம் அந்த அங்க இருக்கக்கூடிய அருள் தேனை உண்டு மகிழ்ந்து இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத திருஞான சம்பந்த பெருமான் காட்டுகின்றார். அடுத்தது 9வது பாடல். படம்கள் நாகத்தனையானும் பைந்தாமரையின் மிசை இடம்கள் நாள் வேதனும் ஏத்த நின்ற இறைவனிடம் திடங்கள் நாவின் இசை தொண்டர் பாடும் திலதைப்பதி மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் மதிமுத்தமே. 9வது பாடல் திருமால் பிரம்மனுடைய அந்த குறிப்பை காட்டுற பாடல். படங்கள் நாகமணையான், படமுடைய நாகம். இந்த ஆதிசேஷல்ல துயிலும் திருமால். பைந்தாமரையின் மிசை இடங்கள் 4 வேதனும். பசிய தாமரையில இருக்கக்கூடிய 4 வேதங்களை கற்ற பிரம்மன் ஏத்த நின்ற இறைவனிடம். அவர்கள் அந்த தற்போதத்தால இறைவனுடைய அடிய முடியும் காண புறப்பட்ட பொழுது அவர்கள் தேடி காண முடியாது தீத்தளலாய் நின்ற பெருமான் அவர்கள் அந்த தற்போதம் நீங்கி தவறை உணர்ந்து பெருமானே காவாய்னு நின்ன பொழுது ஏத்த நின்ற இறைவனிடம். அப்படி ஏத்தி வழிபட்ட இடம் அப்படின்னு இந்த திலதைப்பதியை காட்டுறாரு. இப்படி திருமாலும் பிரம்மனும் தேடியும் அவனை காவாய்னு வழிபட அவன் ஏத்த நின்ற இறைவனிடம், அவர்கள் ஏத்துமாறு நின்ற இறைவன் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய இடம் திலதைப்பதி அப்படின்னு சொல்லி திடங்கள் நாவின் நாவுக்கு அணிகலம் நமச்சிவாயவே அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் கேட்கிறார். அப்படி தழும்பேற இசை பாடி திருமுறைகளை பாடி தொழும் அன்பர்கள், அப்படி ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் உலகில் உருநோய் களைவாரே அப்படின்னு காட்டுறாரு. தமிழ் மாலை தம் நாவினால் ஓதவல்லார் உலகில் உருநோய் களைவாரே. நாளும் பூவும் நீரும் கொண்டு சிவபூஜை வழிபாடை செய்து போற்றி போற்றின்னு வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்களுக்கு அவனுடைய இனம் பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படின்பாரு. அப்படி யாரெல்லாம் அவனை மனத்தகத்தான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், யாரெல்லாம் அவனை வாயார பாடுறாங்களோ அவனுடைய இனமா நம் பெருமான், அவர்களுடைய இனம் அடியவர்களுடைய இனமா இருப்பான். அப்படி வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்களுடைய தொண்டர்களின் இனத்தகத்தான். அது திடம்கொள் நாவு. இந்த நாவு பெற்றதன் பயன் அவனை பண்ணோடு இசை பாடக்கூடிய அந்த தொண்டு, அந்த தொண்டை இசை தொண்டை செய்யக்கூடிய அருளாளர்கள் ஓதுவார்கள், இவங்கெல்லாம் அந்த வாயார பாடக்கூடிய தொண்டர்கள், அவர்கள் பாடும் திலதைப்பதி. அப்படி பண்ணோடு பாடக்கூடிய இசை தொண்டர்கள் இருக்கக்கூடிய திருத்திலதைப்பதி. மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் மதிமுத்தவை. மடங்கள்னா யமன், யமன் வந்து வழிபாடு. அப்ப தேவர்கள், அமரர்கள், வானவர்கள்
ஐயம்மன் இவங்கெல்லாம் வானத்துல தேவர்கள்னு சொன்னாலும் அவங்க அங்கிருந்து வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலம் திரு திலதைப்பதியில் உள்ள மதிமுத்தர் அப்படின்றத காட்டுறாங்க. தேவர்களுக்கெல்லாம் இன்பம் அனுபவிக்கக்கூடிய இடம் தான். ஆனா வழிபாடு செய்யணும்னா அவங்க இந்த மண்ணுலகத்துக்கு தான். அதனால மண்ணுளார் வந்து அருள் பேணி நின்ற மதிமுத்தர் அப்படிங்கிறார். அப்படி மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் திரு மதிமுத்தமே அப்படின்னு காட்டுறாரு. அடுத்தது 10வது பாடல். புத்தர் தேர பொறியல் சமணர்களும் வீரிலா பித்தர் சொன்ன மொழி கேட்கிலாத பெருமானிடம் பத்த சித்தர் பணி ஒற்று ரெஞ்சும் திலதைப்பதி மத்த யானை வழிபாடு செய்யும் மதிமுத்தமே. புத்தர் தேர 10வது பாடல். புத்தர் சமணருடைய வீரிலா மொழி கேட்க கூடாதுன்றத கேட்க சொல்ல, அவருடைய சொல்லை கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது. புத்தர் தேரர் சமணர் அவருடைய சிறப்பில்லாத மொழிகளை நம்ம கேட்க வேண்டாம். அப்படி தொண்டர்கள் ஏத்தும் பெருமானிடம், தொண்டர்கள் எல்லாம் நானும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய இடம் பத்தர் சித்தர் பணிவுற்று இறைஞ்சும் திலதைப்பதி. பத்தர்னா பத்திமையால் பணிந்தடியேன் தன்னை பாமாலை பாட பயில்வித்தான். பக்தி உடைய அடியவர்களை அவனுடைய திருமுறைகளை பாமாலைகளை பாடும்படி பயில்விப்பவன் பெருமான். அப்படி பக்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோர் அமுதமொத்தவர்க்கே அப்படின்பார். அவங்களுக்கு அந்த பக்தியால உணர்ந்து வழிபடக்கூடியவர்களுக்கு அமுதமொத்து அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தித்திப்பான திரு அமுது போல இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் அப்படிங்கிறார். இப்ப பக்தர்களுக்கு அடையாளம் என்னன்னா, நம் பெருமான் அவனுக்கு நம்ம என்றும் மீளா அடிமைன்னு உணர்ந்ததால பணிந்ததால அன்பு கொண்டு நாவார பாடக்கூடிய தொண்டர்கள் பக்தி உடையவர்கள். அப்படி நம் சிவபெருமானுடைய அருள் கருணை திறப்பெல்லாம் உணர்ந்ததுனால அவனுக்கு மீளா அடிமைன்னு உணர்ந்து அவனுக்கு பணிந்து அன்பால நாவார பாடக்கூடிய பக்தர்கள். சித்தர்கள் யோக நிலையில திருவருள்ல ஒன்றி நிற்கக்கூடிய சித்தத்தில் சிவம் வைத்த சித்தர்கள். ஒன்றியிருந்து நினைமின் தமக்கு ஊனமில்லை அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் கேட்கிறார். நாவுக்கரசு பெருமான் கேட்கிறார். அப்படி ஒன்றியிருந்து நினைப்பவர்களுக்கு ஊனமில்லை அப்படின்னு கேட்கிறார். இந்த நம்மளோட ஊனம் நீங்க உயிரில் உள்ள ஊனம் அறியாமை. அந்த மேலான பரம்பொருளே மேலான பொருள்னு நம்மளால மதிக்க தெரியல. நம்மள மேலான பரம்பொருளை மதிக்கவும் தெரியல. கீழான இந்த அற்ப பொருளையே நம்ம வேண்டி அதையே விரும்பி நிற்கிறோம். அப்படி அற்பமான பொருளே நிலையானதுன்னு நினைத்து அதையே மதித்து நிற்கக்கூடிய அந்த ஊனம் அறியாமை. அந்த அறியாமை தரக்கூடியது நமக்கு ஆணவ மலம். அந்த ஊனம் நீங்கணும்னா அந்த பெருமானோடு ஒன்றி இருந்து அவனை நினைமின்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த ஊனம் நீங்க உயிர்ல இருக்க ஊனமும் நீங்கும், உடல்ல இருக்கக்கூடிய ஊனமும் நீங்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் மூலம் காட்டுறாரு. அப்படி பத்தர் சித்தர் பணிவு உற்று. இப்ப பெருமானுடைய பெருமையெல்லாம் எப்ப உணர்றோமோ, அவனுடைய அருள் கருணையை உணர்றோமோ, அப்ப இந்த உயிரிட்ட என்ன வந்துடும், அவனுக்கு மிளா அடிமைன்னு உணர்ந்துரும். உணர்ந்தால் பணியும், அன்பால அவனை ஏற்றி வழிபாடு செய்யும். அப்படி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு இறைஞ்சி அருள் செய்யக்கூடிய பெருமான் திரு திலதைப்பதியில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திரு மதிமுத்தர் அப்படின்னு காட்டு மத்த யானை வழிபாடு செய்யும். யானைகள் எல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய திரு திலதைப்பதி அப்படின்னு சொல்லி காட்டுறார். மந்திகள் உகழும் திலதை மதிமுத்தர் அப்படின்னு காட்டினாரு. இங்க யானைகள் வழிபாடு செய்யும் திரு மதிமுத்தர். இந்த திருக்காணப்பேர்ல காட்டும் பொழுது அப்படிதான் யானைகள் எல்லாம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய திரு காணப்பேர் அண்ணல் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் காட்டுவார். அதுபோல இந்த மனித உயிர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் இறைவனை வழிபாடு செய்து அந்த உயிர்ந்த அருள் வரலாற்றை நம்ம நிறைய தலங்கள்ல பதியங்கள்ல பாக்குறோம். 11வது பாடல்.
மந்தமாறும் பொழி சூழ்த்திலதை மதிமுத்தர் மேல் கந்தமாறும் கடல் காளி உள்ளான் தமிழ் ஞான சம்பந்தன் மாலை பழிதீர நின்று ஏத்த வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது திண்ணமே. சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது திண்ணமே. திருச்சிற்றம்பலம். பொழில்கள் சூழ்ந்த மந்தமாறும் நல்லா தென்றல் காற்று வீசக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த திருத்திலதைப்பதியில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய அந்த மதிமுத்தர் மேல் காளிப்பதியில் தோன்றிய தமிழ் ஞான சம்பந்த பெருமானையை பழிதீர நின்று ஏத்த வல்லார்கள். பழி அறநூல்கள்ல எதெல்லாம் விளக்கியனன்னு சொல்லியிருக்கோ அந்த வினையை செய்ததால வந்த வினை துன்பம். அறநூல்களில் விளக்கியன செய்ததால் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை நம்ம செய்ததுனால வந்த வினை துன்பம். அந்த பழி தன்னால் வரக்கூடியது பழி. அந்த பழி தீர நின்று ஏத்த வல்லார்கள். பழி அந்த பழி நீங்கணும்னா அந்த துன்பம் வர நீங்கணும்னா அந்த பெருமானை ஏத்தி வழிபாடு தீர நின்று பழி தீர நின்று அந்த துன்பம் வினை துன்பம் நீங்கி நின்று வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்கள் ஏத்த வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது திண்ணமே. சித்தத்துல சிவம் வைத்து வழிபடக்கூடிய அடியவர்கள் நாயகன் சேவடி தைவரும் சிந்தை அவனுடைய இந்த உயிர் தலைவனாகிய பரம் திருமதிமுத்தர் அவருடைய சேவடியையே எப்பொழுதும் நினைத்துக்கு இருக்கக்கூடிய மீளா அடிமை உடைய சிந்தை உடையவர்கள். அவர்கள் எல்லாம் அதை காட்டும் பொழுது பக்தி உடையார் ஒவ்வொரு பாடல்லையும் அந்த அந்த தொண்டர்களுக்குரிய அந்த அடைமொழியோட சொல்றாரு. பக்தி உடையார் அந்த இறைவனுடைய திருக்கோயிலில் இருக்கக்கூடிய திருமேனியில பெருமானை விளங்கி இருக்கக்கூடிய அந்த தன்மையை கண்டு வழிபட்டார். கண்டார் பரவி நிற்பார். பத்தர் சித்தர் இசைபாடி தொழுது ஏத்துவார்கள் சிந்தை செய்வார்கள். இவர்கள் எல்லாம் சிவன் சேவடி சேர்வது திண்ணம் அப்படின்றத நமக்கு இந்த பதியத்தின் மூலமாக அவனுடைய அருள் நிறைந்து நிற்கக்கூடிய அந்த இறைவனுடைய சேவடி திருவருள் அந்த சேவடியை சென்று சேர்வார்கள். இது உறுதி அப்படின்னு ஆணையிட்டே ஞான சம்பந்த பெருமான் நமக்கு காட்டுகிறார். சொல்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு ஆணையிட்டு உறுதியாக இந்த பெருமான் மேல கொண்ட அன்பால திருக்கோயில் சென்று அந்த பெருமானுடைய கீர்த்தி அவனுடைய அளப்பெரும் கருணை அவனுடைய பேர் உதவி பெரும் கருணை திறம் இதெல்லாம் யாரெல்லாம் உணர்ந்து உள்ளம் ஓர் இச்சையினால் அப்படிங்கிற பெருமானுடைய அந்த ஒப்பற்ற கருணை ஒன்றையே விரும்பி நின்று அப்படி அந்த பரம்பொருள் மேல் கொண்ட அன்பால யாரெல்லாம் உகந்து அவனை ஏற்றி வழிபாடு செய்தார்களோ அப்படி சிந்தை செய்பவர்களும் அவர்களுக்கு அவன் தன்னுடைய அருள் திருவடியை சேர்வது திண்ணம் அப்படின்னு காட்டுறார். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துபவர்கள் அவர்களுடைய சிந்தையில் நின்று அவர்கள் தம்மை ஆள்பவர். இப்படி யாரெல்லாம் அந்த ஒன்றி இருந்து வழிபாடு செய்கின்றார்களோ அந்த திருவருளே ஒன்றி இருந்து ஞான விளக்கினை ஏற்றி வைத்து அவனுக்கு ஆளாய் இருந்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சிந்தையில் நின்று அவர் தம்மை ஆள்பவன். சார்ந்தார்களுக்கும் ஏத்துபவர்களுக்கும் ஏத்தி வழிபாடு செய்பவர்களுக்கும் இன்பமே தரும் பெருமான். தொழுவார் அவர் துயர் தீர்தல் அவன் தொழில் ஏத்துவார்க்கு அஞ்சேல் என்று அருள் செய்யக்கூடிய பெருமான். அப்படி அந்த அடியவர்கள் கூட்டம் நம்ம வந்து வழிபடக்கூடிய திருத்திலதைப்பதின்னு சொல்றோம். அப்படி அடியவர்கள் கூட்டம் அந்த உலகத்தை வாழ்ந்தாலும் நம் பெருமான் சிவபெருமான் அவனுடைய திருவடி நிலையில் அந்த அருளில் நீங்காது நிற்பார்கள். அது திண்ணம் அப்படிங்கிற அந்த உலக வாழ்க்கையே வாழ்ந்தாலும் அந்த பெருமானை ஏற்றி ஒன்றி இருந்து வழிபடக்கூடிய அடியவர்கள் அவனுடைய திருவடி நிழலை விட்டு நீங்காமல் அந்த திருவருளிலேயே நின்று பேரின்பம் துய்த்து நிற்பார்கள் அப்படின்னு கேட்கிறார். நின்றாலும் நினைந்தாலும் கிடந்தாலும் இருந்தாலும் தொழுதாலும்
எழுந்தாலும் அவனை நினைக்கணும், கிடந்தாலும் நினைக்கணும், இருந்தாலும் நினைக்கணும். நாம் அவனுக்கு அடிமைன்னு உணர்ந்து பணிந்து அன்பால தொழணும் அப்படிங்கறதுதான் நமக்கு இந்த பதியத்தின் மூலம் காட்டுறாரு. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலுமா, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறது இல்லையே. இம்மை பயனும் கொடுப்பாரு, சோறும் கூரையும் கொடுப்பாரு. கூரைன்னா உடை, ஆடை, அதையும் கொடுப்பாரு. அம்மை பயனாக சிவலோக பயனே நமக்கு தரக்கூடிய பெருமான் அப்படிங்கிறது. அப்ப அந்த இறைவனுடைய அந்த சிவன் சேவடி, அவனுடைய திருவடி ஞானத்தால பெருதற்கரிய பயன், முடிந்த பயன், இந்த உயிர்களுக்குரிய சென்று சேரக்கூடிய முடிந்த பயனாகிய அந்த சிவானந்தம். அந்த சிவானந்தத்தை பெற்று அதிலே ஒன்றி நின்று திளைத்ததால அந்த சிவானந்தத்தையும் அந்த உயிர் திருவருள் அவனுடைய சேவடி அந்த சிவானந்தத்தையும் நமக்கு அருளும் அப்படிங்கிறத திண்ணம்னு ஆணையிட்டு அருளி செய்துள்ளார். அவனுடைய திருவடியில அரற்றி வீழ்ந்து வழிபடுபவர்களுக்கு என்றும் பிழையாத அருள் செய்யக்கூடிய பெருமான். அவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருத்திலதைப்பதி, அதில் அருள் செய்யக்கூடிய பெருமான் திருமதிமுத்தர் அப்படிங்கிறதையும் காட்டி இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடல்லையும் வழிபாட்டு நெறியில் நிற்கக்கூடிய அடியவர்கள், தொண்டர்கள், அவர்கள் எந்த நெறியிலெல்லாம் நின்று வழிபட்டார்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு சிறப்பாக திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அறிவுரையாகவே காட்டியிருக்கின்றார். முதல் பாடல்ல அந்த அதிகாலை பொழுதுல சிவபூஜையை முடித்து அந்த கோலத்தோடு வழிபாடை முடித்த அந்த கோலத்தோடு பொடிகள் எல்லாம் பூசி அதிகாலை பொழுதுல வழிபடக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய பதி திருத்தலதைப்பதி அப்படின்னு, அவர்கள் நாளும் இறைவனை நாவார பாடி வழிபடுபவர்கள் அப்படின்னு காட்டி, இரண்டாவது பாடல்ல கைவிளக்கு, தாமம், தூபம் இதெல்லாம் கொண்டு திருமேனியில பெருமானை கண்டு வழிபடக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய பதி திருத்திலதைப்பதின்னு காட்டி, அவர்களுக்கு குறிப்புணர்ந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் திருமதிமுத்தர் அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டி, மூணாவது பாடல்ல அமர்களும் தொழும் பதி திருத்திலதைப்பதி அப்படின்னு சொல்லி, அடுத்தது நாலாவது பாடல்ல அவனுடைய வித்தக கோலம், விரிசடை வித்தக கோலத்தையும் நமக்கு காட்டி, ஐந்தாவது பாடல்ல அந்த 7 குதிரைகள் பூட்டிய சூரியனும் வழிபாடு செய்யக்கூடிய பரமேட்டி அப்படின்றதையும் காட்டி, ஆறாவது பாடல்ல மண்ணுள்ள இந்த நில உலகத்துல வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் அவனை ஏற்றி வழிபாடு செய்து அவருடைய அருளை பேணி நிற்கக்கூடிய, அவர்களுக்கு அருளை வழங்குவதில் உகந்து நிற்கக்கூடிய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய பதி திருத்திலதைப்பதின்னு காட்டி, அடுத்து 7வது பாடல்ல இந்த பொற்றொடி அம்மை, அவனுடைய திருவருள், அதனுடைய வளமும் அரசியலாற்றின் நீர்வளமும் சிறந்து இருக்கக்கூடிய தலம் திலதைப்பதி அப்படின்னு காட்டி, 8வது பாடல்ல மனிதர்கள், வானவர்கள், தேவர்கள் மட்டுமல்ல மந்திகளும் மத்த யானைகளும் வழிபடக்கூடிய சிறப்பு மிக்க பதி திலதைப்பதி அப்படின்னு காட்டி, அடுத்தது 9வது பாடல்ல பண்ணோடு இசை பாடும் ஓதுவார்கள், இயமன் முதலானவர்கள்லாம் வழிபடக்கூடியது திலதைப்பதின்னு காட்டி, 10வது பாடல்ல பத்தர், சித்தர்கள் இவர்கள் எல்லாம் வழிபாட்டு செய்த பதி அப்படின்னு காட்டி, 11வது பாடல்ல திருக்கடை காப்பாக சிந்தையில யாரெல்லாம் சிவத்தை வைத்து அவனை அன்பால ஏற்றி வழிபாடு செய்கின்றார்களோ, அவனுக்கு அடிமைன்னு உணர்ந்து அன்பால பணிந்து ஏற்றி திருமுறைகளை பாடி வழிபாடு செய்பவர்கள் அவனுடைய சேவடியை சேர்வது திண்ணம் அப்படின்னு உறுதியிட்டு ஆணையாக நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் அருளியுள்ளார். சிற்றம்பலம். அருள்மிகு பொற்கொடி நாயகியம்மை உடனாய் உரையும் திருமதிமுத்தேஸ்வர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.